Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. வேலூர் மாவட்டத்தில் நர்கீஸ் என்பவர் கூடுதல் வரதட்சணை கேட்டு கணவர் தன்னை சித்திரவதை செய்வதாக கூறி ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாராந்திர மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடந்தது. அப்போது வேலூர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த நர்கீஸ் என்ற பெண் ஆம்புலன்ஸில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். அவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதில் திருவண்ணாமலை மாவட்டம் வேம்பாக்கம் தாலுகா பிரம்மபுரம் காவல் நிலையத்தில் உதவி காவல் ஆய்வாளராக பணிபுரிபவர் பாபா, அவரது மகன் காஜா ரபீக்குக்கும் நர்கீஸுக்கும் 2023ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது நர்கீஸின் பெற்றோர் 30 பவுன் நகைகளை போட்டுள்ளனர். பைக் வாங்க 1.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 500 கிராம் வெள்ளி பொருட்கள், 3 லட்சம் மதிப்பில் சீர்வரிசை பொருட்களை கொடுத்துள்ளனர். ஆனாலும் தனது கணவர் குடும்பத்தினர் தனது ஏழ்மையை கேலி கிண்டல் செய்ததாகவும் குறைவாக நகை போட்டு வந்ததாக கூறி துன்புறுத்துவதாகவும் நர்கீஸ் கூறினார். மேலும் சென்ற மாதம் தனது கணவர் தகராறில் ஈடுபட்டு தன்னை சரமாரியாக தாக்கியதாக நர்கீஸ் குற்றம் சாட்டினார். மொட்டை மாடியில் இருந்து தன்னை கீழே தள்ளிவிட்டதாகவும் அதில் தனக்கு இடுப்பு மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் அவர் கண்ணீருடன் கூறினார். இது தொடர்பாக அரியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் தனது மாமனார் காவல்துறையில் பணிபுரிவதால் அவர்கள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நர்கீஸ் வேதனையுடன் குறிப்பிட்டார். எனவே கூடுதல் வரதட்சணை கேட்டு தன்னை சித்திரவதை செய்த மாமனார், மாமியார் மற்றும் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இதையடுத்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து மனுவை பெற்றுக்கொண்டார். வரதட்சணை கேட்டு மனைவியை மாடியில் இருந்து கீழே தள்ளிய கொலை செய்ய முயன்றதாக பெண் குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.